ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் ராஜா ஒரு பெரிய வலிமையான சிங்கம். எல்லா விலங்குகளும் அதை மிகவும் மதித்தும் கொஞ்சம் பயந்தும் இருப்பார்கள். ஒரு நாள் மதியம் கடும் வெயில் இருந்தது. சிங்கம் வேட்டையாடி மிகவும் களைப்பாகி ஒரு பெரிய மரத்தின் நிழலில் படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு சிறிய எலி அங்கே ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. அது மகிழ்ச்சியாக இங்கும் அங்கும் துள்ளிக் குதித்தது. கவனிக்காமல் அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேல் ஏறி ஓடிவிட்டது. திடீரென்று சிங்கம் விழித்துக் கொண்டது. மிகவும் கோபமாக அது தனது பெரிய கையால் எலியை பிடித்தது. சிறிய எலியே, என் தூக்கத்தை கலைத்துவிட்டாய். இப்போது உன்னை நான் சாப்பிடுவேன் என்று சிங்கம் கர்ஜித்தது. அந்த சிறிய எலி மிகவும் பயந்தது. நடுங்கிய குரலில் அது சொன்னது, சிங்கராஜா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறுதலாக செய்துவிட்டேன். என்னை விட்டுவிட்டால் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதைக் கேட்ட சிங்கம் சிரித்தது. நீ ஒரு சிறிய எலி, என்னைப் போல பெரிய சிங்கத்திற்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேட்டது. ஆனால் அந்த எலியின் பயந்த முகத்தை பார்த்த சிங்கத்திற்கு கொஞ்சம் கருணை வந்தது. சரி, இந்த முறை உன்னை விடுகிறேன். இனிமேல் கவனமாக இரு என்று சொல்லி அதை விடுவித்தது. எலி மகிழ்ச்சியாக ஓடி சென்றது. சில நாட்கள் கழித்து அந்த காட்டிற்கு வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் சிங்கத்தை பிடிக்க ஒரு பெரிய வலை போட்டு வைத்தார்கள். தெரியாமல் அந்த சிங்கம் அந்த வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் வெளியே வர முடியாமல் மிகவும் சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை அருகிலிருந்த எலி கேட்டது. உடனே அது அங்கே ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதை பார்த்ததும் அது வருந்தியது. உடனே எலி தனது கூர்மையான பற்களால் வலையை கடிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வலை கிழிந்தது. சில நேரத்தில் வலை முழுவதும் கிழிந்து சிங்கம் விடுபட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ந்து எலியை பார்த்து சொன்னது, நண்பனே, நான் ஒரு நாள் உன்னை சிரித்தேன். ஆனால் இன்று நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய். அதன் பிறகு அந்த சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். கதை நெறி: சிறியவர்களாலும் பெரிய உதவி செய்ய முடியும்.